இருக்கு. தேர்தலுக்கு வேலை செய்தவங்க எல்லாரும் ஒரு ஒரு நாடுன்னு போயிட்டாங்க. எடப்பாடியார் அந்த விவசாயத்தை பார்க்கறதுக்கு அவர் போயிருக்கிறார் ஊரில். ஆமாம். சீமான் அடுத்தது இந்த மே 18 இன படுகொலை இன அழிப்பை பற்றி அதுக்கான மாநாடு என்ன ஏதுன்னு அந்த வேலையில் இறங்கியிருக்கிறார். யார் எங்கே இருக்கிறார்கள் என்பதை வச்சு இல்லைங்க, நீ ஒரே ஒரு இடத்துல மட்டும் மொத்தம் 3 இடத்துல 5 இடத்துலையோ பிரச்சாரம் பண்ணார். அதில் ஒரு இடத்துல மட்டும் ஸ்டாலின்ங்கிற வார்த்தையை பேசினார். அந்த வார்த்தையை உச்சரித்தார் யாரு? ராகுல் காந்தி. ஆமா, அந்த அளவுக்கு அவர் கடுப்புல இருக்காரு, திமுக மீது ஒரு கசப்புல இருக்காரு. ஞானசேகரன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டடு அப்படின்னு சொன்ன உடனே வேற ஒரு நிகழ்வுல நான் பேசியிருந்தேன். ஐயையோ, திருவேங்கடம், அதுக்கப்புறம் நாகேந்திரன், புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சது. அந்த வகையில இப்போ ஞானசேகரனும் சேர்ந்துருவாரோ? என்ன பண்ணாங்க, எதுக்கு நடிச்சுன்னா, ஒன்றுல ஒரு பையன் உண்ணாவிரதம் இருக்க போறோன்னு சொன்னான். இன்னொரு பையன் அவன் போய் குத்தி விட்டுணுன்னா, அதனால அவனை கவனிக்கணும்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு 2 மணி நேரம் 5 பேரோட ஏதோ சொல்லி கட் பண்ணி நம்ம டைரக்டா கிளைமேக்ஸுக்கு வந்துடும். ஏர்போர்ட் மூர்த்தி அதுல இன்வால்வ் ஆனாரு எதேச்சியா. ஏன்னா அவர் அங்க இருந்தாரு, அது அவர் உதவினாரு. ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவர் போனாரு, வெளியே கொண்டு வராரு. அவங்க தாயார் என் பையனை அடிச்சிருக்காங்க, அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. சரி, இதுல என்ன, எதனால இப்போ இது நடக்குது? ஆக 4ஆம் தேதிக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள்லாம் இந்த சார் வெளியில வரும், டங்குவாரு அருந்துரும். ஏன்னா இந்த டங்குவாரு பாஜக தான் செய்யணும், அதிமுக தான் செய்யணும், எதிர்கட்சி தான் செய்யணும்ன்றது இல்லை. காங்கிரஸ் கட்சியிலேயே 15க்கு 14 பேர் செல்வ பெருந்தகையை என்னைக்கு வச்சு செய்யலான்னு வெயிட் பண்றான். அவர் சொல்றாரு, இந்த விஜய் கட்சியில நிர்வாகமும் சரியில்லை, கட்டமைப்பும் சரியில்லை. அவங்க சரிப்படுத்தினாதான் அவங்களுக்கு எதிர்காலம். சொல்றது யாரு? துரை வைகோ. ஒரு கட்சியிலே கட்டமைப்பு இல்லை, இவர் கட்சியில கட்டே இல்லை, அப்புறம் தானே அமைப்பு இல்ல, அமைப்பே இல்லை, அப்புறம் தானே கட்டு. என்னை பொறுத்தவரை காரைக்குடியில் சீமான் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. இன்னைக்கு நம்ம இவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்புறம் தேர்தலுடைய எண்ணிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். இதை எதை காரணம் வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னால், ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவினர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேராதரவுக்கு நன்றி. பஞ்சாயத்தை கூட்டுறவங்க கடந்த வாரம் நடந்திருக்க வேண்டியது, அது தேர்தல் பரபரப்பில் விட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம அந்த பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறோம். ஐயாவை சந்திக்கிறோம், மதிப்புக்குரிய ஆசிரியர் திருசக்தியார் அவர்களை. ஐயா வணக்கம். 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 என்ன தடபுடலாக வரும்போதே கருப்பு சிவப்பு என்ன ஏதோ குறியீடு சொல்கிற மாதிரி வரீங்க பஞ்சாயத்தில்? கருப்பு சிவப்பா? நீங்கள் தான் சரியாக கவனிக்கல. வெள்ளையை நடுவில் இருக்கிற வெள்ளையை விட்டுட்டீங்க. நடுவில் வெள்ளைங்களா? கண்ணாடி ஏதோ பிரச்சனைங்களா? இல்லைங்க, இல்லை, வெள்ளை மனசுங்க. நமக்கு வெள்ளை மனசுங்க. அது உங்களுக்கு இந்த கண்ணாடியில் பார்த்தா தெரியாது, இந்த கண்ணாடியில் பார்த்தா தெரியாது. ஸோ நீங்கள் சொன்னது சரிதான். கருப்பு, சிகப்பு, நடுவில் வெள்ளை இருக்கு, எல்லா வண்ணமும் இருக்கு. நம்ம காவி நிறமும் இருக்கு, நீலமும் இருக்கு, பச்சையும் இருக்கு, எல்லா கலரும் கலந்துதான் இருக்கு. ரைட்டு. நீங்க ஒன்றும் ஊட்டி கொடைக்கானல் எங்கேயும் போலையா? என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்க ஐயா. ஊட்டி தேர்தல் முடிஞ்சிருச்சுங்க. சரி, அதுக்கு ஊட்டி கொடைக்கானல்லாம் போய் ரெஸ்ட் எடுக்கலையா? நீங்க தேர்தலுக்கு பாவம் கஷ்டப்பட்டு நீங்க எல்லாம் அங்கங்க போய் களத்துல எல்லாம் போய் ஆய்வு எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்க ஒரு உங்களால துபாய் போக முடியாது, சிரமம் இருக்கும். இல்ல, அது ஏன் போக முடியாதுன்னு சொல்லுங்க, நான் சிரமத்தை சொல்றேன். ஏன் போக முடியாது? இல்லைங்க, துபாய்க்கு போகலாம். துபாயில் அங்கே தங்கறதுக்கு வசதி வேணும். அங்கே யாராவது உங்களை தங்க வைக்கிறதுக்கான வசதி வேணும். பெரிய அளவில் அதான் தங்கறதுக்கு வசதி வேணும். தங்கும்போது அது உங்களுக்கு எல்லா வசதிகளும் உங்களுக்கு அங்கே கிடைக்கணும்ல. நம்ம ஏன்னா பாலைவனம் இல்லையா, அதனால சொல்கிறோம். அந்த மாதிரி வசதிகள் வேணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் துபாய் போகிறது கஷ்டம். ஆக்சுவலி இங்கே முதல்வர் இப்போ கொடைக்கானல் போயிருக்காரு, துணை முதல்வர் இதுக்கு போயிருக்காரு, துபாய் போயிருக்காரு.
ஆனா வந்து அவர் மனைவியோட போயிருக்காரு. அதனால வந்து ஸ்பெஷலா அழுத்தி சொல்றீங்க. ஆமா, மனைவியோட போயிருக்காரு. நேரம் போயிட்டு நேரம் வந்துருவார். நீங்க வந்து சுத்தி பாப்பாரோன்றது வந்து நீங்க அப்படிலாம் சுத்தி பாக்குறதுக்காக போல அவரு நேரம் போய் ஓய்வு எடுத்துட்டு வந்துருவாரு. ஏன்னா மனைவியோட பாக்குறதுக்கு போகல. சரி சரி, சுத்தி பார்க்கல, இந்த பார்க்க முடியாது அவரு. ஏன்னா மனைவியோட போனா ஒரு பிரேக் தானே, ஒரு ஓய்வு தானே. அவங்களும் வந்து நிறைய களப்பணி ஆற்றி இருக்காங்க, பரபரப்புல இருந்திருப்பாங்க, அதெல்லாம் வந்து இருக்கு. தேர்தலுக்கு வேலை செய்தவங்க எல்லாரும் ஒரு நாடுன்னு போயிட்டாங்க. எடப்பாடியார் அந்த விவசாயத்தை பார்க்கறதுக்கு அவர் போயிருக்கிறார் ஊர்ல. ஆமா, சீமான் வந்து அடுத்தது இந்த மே 18 இன படுகொலை, இன அழிப்பை பத்தி அதுக்கான மாநாடு என்ன ஏதுன்னு அந்த வேலையில இறங்கி இருக்கிறாரு. யார் எங்கே இருக்கிறார்கள் என்பதை வச்சு இல்லைங்க, நீங்க அதாவது நாம முடிவு பண்ணி இல்ல அரசியல் யாருக்கானவர்கள் இல்லைங்க, அப்படி இல்லை, எப்படி வச்சுங்க, மக்களுக்காக மக்களுடைய நலனுக்காக உழைக்கும் எண்ணம் கொண்ட அரசியல்வாதிகள். இப்ப எடப்பாடி வந்து தேர்தல் முடிஞ்சது, விவசாயத்துக்கு போயிட்டாரு. அவர் அடிப்படையில விவசாயி, அங்க போயிட்டாரு. சீமான் அரசியல்வாதின்னு முழு நேர அரசியல்வாதியா வந்துட்டாரு. அரசியல்வாதி மட்டும் இல்ல, சமூகம் சார்ந்த அரசியல்வாதி, அதான் மக்கள் சார்ந்த அந்த வகையில அவர் வந்துட்டாரு. அதனால அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. எப்பவுமே இந்த உல்லாசமா இருக்கணும்னு நினைக்கிறது யாரு? ஆட்சியில் இருக்கும்போதும் சரி, எதிர்கட்சியா இருக்கும் போதும் சரி, நம்ம தான் வந்து அரசியல் சரி, ஆமா, ராஜ குடும்பம் நம்ம தான் அப்படின்னு இருக்கும்போது, இந்த ராஜ குடும்பங்கள் தான் வந்து எப்பவுமே என்ன பண்ணும், அப்பப்போ மன்னர்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல சோழ மன்னர்கள் கூட டெல்டான்றதுனால சோழர் வருது. டெல்டா உங்களுக்கு புரியுது இல்லையா? டெல்டாக்காரன், நான் டெல்டாக்காரங்க, அதை சொன்னேன், நீங்க போய் தப்பா நினைச்சுக்க போறீங்க. நான் அப்பாவை சொல்ல முடியும், நான் வந்து எங்க அப்பாவை சொன்னேன் இல்ல, கரெக்ட். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, தஞ்சாவூர்ல இதுன்னா பழையாறையில வந்து தலைநகரை வச்சிருந்த போது தஞ்சாவூருக்கு போவாங்க. இல்ல தஞ்சாவூர்ல தலைநகர் ராஜராஜ சோழன் பீரியட்ல மாத்திட்டாரு. மாத்தினோன்னா பழையாறைய வந்து இந்த கோடை காலத்துல வந்து நம்ம சம்மர் அந்த விடுமுறைக்கு போற மாதிரி அது அப்படி அந்த மாளிகைக்கு போயிடுவாங்க. அப்ப என்ன, இந்த மன்னர் குலம் மட்டும்தான் அந்த உல்லாசம், அந்த 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 அவங்களுக்கு அந்த இது தேவைப்படுது. மக்களுக்காக யாரு வந்து பாடுபடுறாங்களோ அவங்கவுங்க தொழில், அவங்கவுங்க கடமை, அதை பார்த்துக்கிறாங்க. அப்போ நீங்களும் இங்கதான் இருக்கிறோம், இங்கதான் இருப்போம், நம்ம இங்கதான் இருப்போம், நம்ம எங்கேயும் போகல அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கிறோம். சரி, பஞ்சாயத்துல முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க வந்தோன்னு நீங்க தான் கேட்டீங்க, ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்துல சிறை கைதியாக, தண்டனை கைதியாக இருக்க அந்த ஞானசேகரன், அவங்க அம்மா பேட்டி கொடுக்குறப்ப அவர் பின்னாடி நின்றுட்டு இருந்தாரு. நிறைய பேர் பார்த்துட்டு கேள்வி கேட்டுருந்தாங்க. வந்தோடனே அதை பஞ்சாயத்து ஆரம்பிக்கணும் ஏகலைவன், நீங்க என்ன விஷயமா அதை சொல்லியிருந்தீங்க ஐயா? அதாவதுங்க சொல்லுங்க, எனக்கு நான் பேசுனது நான் இல்ல. ஞானசேகரன் வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட்டடு அப்படின்னு சொன்ன உடனே வேற ஒரு நிகழ்வுல நான் பேசியிருந்தேன். ஐயையோ, திருவேங்கடம், அதுக்கப்புறம் நாகேந்திரன், புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சது. அந்த வகையில இப்போ ஞானசேகரனும் சேர்ந்துருவாரோ அப்படின்னு வேற ஒரு நிகழ்வுல பேசியிருந்தேன், இந்த 2 நாளைக்கு முன்னால, தேர்தலுக்கு முன்னால. அது வந்து நான் வந்து வெறும் அந்த செய்தியை மட்டும் ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்து ஒரு இப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு யூகத்துல சொன்னோம். இப்ப அந்த யூகம் வந்து ஏறத்தாழ 99% உண்மைன்ற மாதிரி வந்துருச்சு இப்போ. அதுதான் அது விஷயமா தம்பி ஏர்போர்ட் மூர்த்தி கிட்ட பார்த்த உடனே அதிர்ச்சி இருந்தது. இவரையும் இந்த அக்கிஸ்டோட அம்மா பின்னாடி நிற்கிறாரு அப்படின்றது தெரிஞ்சுட்டு, என்ன நடந்துச்சு தம்பி, நீங்கள் ஏன் அதை நிற்கிறீங்க, நீங்கள் தானே அப்படின்னா, நானே தானே, நான் தான் நிற்கிறேன். என்ன நடந்ததுன்னா, நான் சிறையில் இருந்த 5 மாதமாகவும் எனக்கு சாப்பாடு எடுக்கிறதுன்னா எடுத்துன்னு வந்து கொடுக்குறது, வாங்கிக்கணும். அந்த சாப்பாடு எடுப்பு வேலை செய்துட்டு இருந்தது எனக்கு ஞானசேகரனும் இன்னொருத்தரும் தான். அந்த வகையில் வந்து அவன் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் பிட்ஸ் வந்துட்டான் அப்படின்னு ஒன்று நான் வலிப்பு அப்படின்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டலுக்கு என்ன எங்கே அட்மிட் பண்ணியிருந்தாங்களோ கைது பண்ணப்போ அதே அந்த ஐசியூ தீவிர சிகிச்சை பிரிவில் தான் கொண்டு போய் அவனை வச்சுருக்காங்க. நான் பார்க்கறதுக்காக போய் ட்ரை பண்ணுறேன், என்னை பார்க்க அனுமதிக்கலை. உறவினரெல்லாம் அதுவல்ல இதுவல்ல, அப்பா அம்மா வரணும். அப்புறம் உடனே அவங்க அம்மாவுக்கு தகவல் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க அம்மா வர்றதுக்குள்ளாரே வந்து பார்த்தாங்களா என்னன்னு தெரியல, தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க. அதுக்குள்ள சாயங்காலத்திலே கொண்டு போய் திரும்ப சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலே சேர்த்துருக்காங்க.
என்ன நடக்குது அப்படின்றதுக்காக தான் அவன் எனக்கு வந்து பழக்கம் உள்ளார கைதிகள் இந்த மாதிரி பழக்கம் தவிர வந்து இந்த வாராய்க்கின்னு ஒருத்தர் பத்திரிக்கையாளர் இருக்கிறார். ஆமாம், அவனையும் வந்து சவுக்கு சங்கரும் உள்ளே இருக்கிறாரு. அதனால சரி இவங்க பார்க்கலான்னு நான் மனு போடுறதுக்கு போகிறேன். மனு அது நடந்தது அப்படியே சொல்கிறாருன்னு கூட சொல்லிடுறேன். மனு போட போன உடனே அந்த மனுவை பார்த்துட்டு ஜெயிலர் சம்பந்தம் நினைக்கிறேன் என்ன நான் வந்து இந்த அரசியலில் இருக்கிற ஏர்போர்ட் மூர்த்தின்னு அவருக்கு தெரியல. வக்கீல் மூர்த்தின்னு நினச்சிங்கன்னா வாங்க மூர்த்தி தனவால் வாங்க உட்காந்து சொல்லிட்டு உட்கார வச்சுக்கிட்டு மணிக்கணக்காக பேசுகிறாராம். வந்து ஏன் வந்து இந்த மாதிரி இருக்காங்க ஞானசேகரன் வந்து 5வது நாளாக மருந்து மாத்திரை கூட எடுத்துக்கிடாமல் சாப்பிடாமல் உண்ணாவிரதம் இருக்கிறான். எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது, எனக்கு என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால் நான் உண்ணாவிரதம் இருக்கிறேன், என்னுடைய உறவினர் வந்து என்னை பார்க்கறதுக்கு அனுமதிக்குன்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன். சும்மா வந்து அப்படி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க எதுக்குங்க அடிச்சுன்னா ஒன்றும் இல்லை, ஒரு பையன் வந்து உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு சொன்னான். இன்னொரு பையன் அவன் போய் குத்தி விட்டுன்னு இருந்தான். அதனால் அவனை கவனிக்கணும்னு சொல்லிட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் 5 பேரோடு சேர்ந்து அடித்ததில்லை. தூத்துக்குடியில் பெனிக்ஸ் ஜெரால்டு ஞாபகம் இருக்குங்களா? அந்த கட்டம் பண்ணி காதுலையும் மூக்குலையும் ரத்தம். ராம்குமார் ஞாபகம் இருக்குங்களா? அந்த குரோம்பேட்டையில் ஒரு பெண்ணை வந்து கரண்ட் கம்பியை கடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டார். அந்த மாதிரி வந்து இவனுக்கு காதுலையும் அவன் ஒரு அக்யூஸ்டு இல்லைன்னு மறுக்கல, ஒரு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறோம். அவன் மேலே நம்ம தயவுதாசனை பார்க்க போகிறதுல அது வேற விஷயம். இவர் எதுக்கு போனார்னா விசாரிக்க போனப்ப இந்த தகவலை எல்லாம் அவரே சொல்கிறாரா இன்ட்ரெஸ்டாக. இதுக்காக தான் நாங்கள் அடித்தங்க, அதுக்கு வந்து உண்ணாவிரதம் அது இதுன்னு உட்காந்து நீங்கள் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு போங்க சாப்பிட சொல்லி அப்படின்னு எல்லா உண்மையும் உளறிட்டு இருக்கிறாரு இவர். அதுக்கு பிறகு வந்து இது நல்லது இல்லையான்னு சொல்லிட்டு அப்புறம் போய் பார்த்து பேசணுன்னு அவன் என்னன்னு இருக்கிறான், நடந்தது முழுக்க சொல்லிக்கிறார். நான் வந்து ஒரு பையன் உண்ணாவிரதம் இருந்தால் எனக்கு அவனுக்கும் எல்லாம் ஒன்றுக்குள்ள சிறையில் இருக்கிறப்ப சப்போர்ட் பண்ணிக்குவோம்ல, நான் என்னப்பா இந்த மாதிரி இருக்கிறேன்னா இருந்துக்கோ நீங்கள் பார்த்துக்கோ. தப்பாக நினைக்காதீங்க, இவங்க சொல்கிற கதையெல்லாம் விடுங்க. இது என்னவா இருக்குன்றது தமிழ்நாட்டு அரசியலில் நீங்களும் இவ்வளவு வருஷமா இருந்திருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து நீங்களும் வந்து பத்திரிகை அரசியல் தொடர்பா 30 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கீங்க. நான் 47 வருஷமா இருக்கேன். நமக்கு இது கூடவா புரியல? அதான் நான் சொன்னேன், திருவேங்கடம் நாகேந்திரனுக்கு இதை வந்து என்னன்னால் இப்பொழுது நான் ஸ்ட்ரெயிட்டா கிளைமேக்ஸுக்கு வந்துடுறேன். ஏதோ சொல்லி கட் பண்ணி நம்ம டைரக்டா கிளைமேக்ஸுக்கு வந்துடும். ஏர்போர்ட் மூர்த்தி அதுல இன்வால்வ் ஆனாரு எதேச்சியா. ஏன்னா அவர் வந்து அங்க இருந்தாரு, அது அவர் உதவினாரு. ஒரு மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அவர் வந்து போனாரு, வெளியே கொண்டு வராரு. அவங்க தாயார் வந்து என் பையனை அடிச்சிருக்காங்க, அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு அவங்க அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. சரி, இதுல என்ன எதனால இப்ப இது நடக்குது? அதாவது இல்ல வராத வலிப்பு இப்ப ஏன் வருதுன்னா ஒரே வார்த்தையில சொன்னா இப்பொழுது நடந்த தேர்தலை ஒட்டி நடந்த அதாவது சூழ்நிலை மக்களிடையே இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பலை வெளிப்பட்டதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இந்த 85% பொதுவா அதை தாண்டி அந்த 85% எப்படிங்கறத பத்தி பேசுவோம் நம்ம. அதை தாண்டி பொதுவாக எதிர்ப்பலை இருக்கிறது என்று அர்த்தம் வந்து புரிகிறது. ஏன் அந்த எதிர்ப்பலை இருக்கிறது நம்ம புரியுதுன்னா இதுல பாத்தீங்கன்னா அது நம்ம அந்த எதிர்ப்பலைக்கு வரும்போது வருவோம். இப்ப எதிர்ப்பலை மக்களுக்கு வெறுப்புணர்வு இருக்கு. எதனால? இந்த கிரைம்ஸ், இந்த பெண்களுக்கு எதிரான, முக்கியமா பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமானதுனால. இப்ப கூட அதே விளாத்திக்குளத்துல அந்த ஒரு பெண் வந்து சிறுநீர் கழிக்க போய் அது பிரச்சனையாகி அது பெருசு நடந்தது. அதே விளாத்திக்குளத்துல இப்போ பாத்தீங்கன்னா சல்லி செட்டிப்பட்டின்னு ஒரு இடத்துல திமுக நிர்வாகி பாலமுருகன், நான் சொல்றது இந்த தேர்தல் அன்னைக்கோ அது முத நாளோ, ஒரு 7 வயசு குழந்தை சிறுமிய மிட்டாய் வாங்கி தந்து, உனக்கு மிட்டாய் வாங்கி தரவான்னு சொல்லி கூட்டு போய் மிட்டாய் வாங்கி தந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு இருக்கிறார் ஒரு திமுக நிர்வாகி. அவர் பேர் பாலமுருகன், ஏதோ கிளை செயலாளர் என்னமோ. அது வந்து விளாத்திக்குளம் பக்கத்துல சல்லி செட்டிப்பட்டி. இப்போ திமுகவுடைய திராவிட மாடல் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? மிட்டாய் வாங்கி கொடுத்து ஒரு 8 வயது சிறுமியின் இடம் பாலியல் அத்துமீறல் எப்படியோ கீழ் லெவல்ல அதான் மாடல்னா, மேல் லெவல்ல இந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன், இலவசம் கொடுக்குறேன், அப்புறம் ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன், கொலுசு வாங்கி கொடுக்குறேன், பாத்திரம் வாங்கி கொடுக்குறேன்னு இதே மாதிரி மிட்டாய் வாங்கி கொடுத்து மக்கள் குறிப்பாக பெண்களை ஏமாற்றுவதுதான் திராவிட மாடல் என்பதை இந்த நிகழ்வு வந்துருச்சு. இப்ப என்னன்னா இது என்னன்னா இப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டால்
இப்ப எடப்பாடி முதல்வராக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா அதிமுக தான் வரணும், ஆமா, ஆட்சி ஆமா, ஆமா, ஆமா. கூட்டணி அவங்க தான் எடப்பாடி முதல்வராக வருவார். வரும்போது ஞானசேகரனிடம் யார் அந்த சார் என்பது இத்தனை நாள் நாங்க வந்து சாரே இல்லைன்னு ஒழிச்சு வச்சது இப்ப வெளியே வந்துடும். இப்ப வெளியே வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அவர் கரண்ட் கம்பு கடிக்கணும், வலிப்பு வரணும், அவருக்கு வலிப்பு வரணும், வந்துதான் ஆகணும். இந்த இடத்துலதான் ஒரு விஷயத்த சொல்ல வரேன். இங்க ஒரு பிரச்சனை நடந்தது பாருங்க. பிரச்சாரத்துல எடப்பாடியார் அவர்கள் ஒண்ணு சொன்னாரு மாசுவை பார்த்து. மா சுப்பிரமணியம் வந்து எடப்பாடியை பார்த்து ஒன்று சொன்னார். ஏதோ ஒன்று சொல்ல போய் பதிலுக்கு இவர் என்னன்னாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீ எங்க இருப்பப்பா, களி தின்னுட்டு இருப்பவரை பார்த்துக்கோ, சாரு யார் அந்த சாருன்னு தெரிஞ்சிடும். ஆமா, களி திம்ப அப்படின்னு சொன்னார் வார்த்தை. கரெக்ட். சொன்ன அன்னைக்கு அடுத்த நாள் இரவு தான் இவனை டார்கெட் பண்ணி லைட் ஆஃப் பண்ணிட்டு 5 பேர் கொடூரமா அடிச்சிருக்கிறாங்க, செய்திருக்காங்க. இந்த விஷயத்த எக்ஸ்போஸ் பண்ணணும், வெளியில கொண்டு வரணுன்றதுக்காகத்தான் அவர் போனார். என்கிட்ட நான் போனேன் வாராக்கின்ற பத்திரிகையாளரை பார்க்க. இவன் இருந்தானே எனக்கு 4-5 மாசம் சாப்பாடு எடுத்து போட்டுருந்தானேன்ற இவனையும் பார்க்குறப்பதான் இவன் நடந்ததெல்லாம் எனக்கு சொன்னான். அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லி இப்போ மனித உரிமை ஆணையில புகார் கொடுத்துருக்கு, இதான் நடந்ததுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆக 4ஆம் தேதிக்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள்ல அந்த யார் அந்த சார் வெளியில வரும் அப்படின்ற மாதிரி நடந்துதான் தெரியல. அது வரைக்கும் ஞானசேகரன் பத்திரமா இருக்கணும், அவ்வளவுதான். இன்னும் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கிறான். நம்ம என்னன்றான், அவன் கைதி, தண்டனை கைதி, இல்லைங்க, பண்ணிருக்கிறான். அவன் குற்றவாளிங்கிறது வேற. குற்றவாளின்றதுனால வந்து ஜெயிலே வச்சு கொண்டுடலான்னு சொன்னா அப்ப நீதிமன்றம் க்ளோஸ் பண்ணிடலாமே. அதுதான் கேட்கறேன், நீதிமன்றத்தெல்லாம் மூடிடலாமே. எதுக்கு நீதிமன்றம் இருக்கு, தேவையில்லையே. அப்ப வந்து நீங்க வந்து பயம் இருக்குதா? இல்ல அப்படி நீங்க வந்து அவ்வளோ நீங்க வந்து அப்படியே லா அண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கு வந்து மெயின்டைன் பண்றவங்களா இருந்தால் இந்த ஞானசேகரன் அல்லது ஞானசேகரனுடன் தொடர்புடைய சார்கள் இந்த குற்றத்தை செய்தார்களே, அப்பவே இவங்களை அடிச்சு கொண்டு இருந்தீங்கன்னா கூட வந்து அது வந்து அதுல ஒரு அது சட்டப்படி சட்டவிரோதமா இருந்தா கூட தார்மீக ரீதியாக மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு கோபம் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் அதாவது உங்களுக்கு ஜெயலலிதா வந்து இந்த பேங்க் கொள்ளை நடந்துச்சு ஓஎம்ஆர்ல, பேங்க் ஆஃப் பரோடால, பட்ட பகல்ல வட இந்திய கொள்ளை. நான் சொல்றது ரொம்ப வருஷம் முன்னால. அவங்க போய் தாம்பரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல சேலையூர் பக்கத்தில் எங்கேயோ ஒரு வீடு எடுத்திருக்காங்க. நைட்டு போய் தங்குறாங்க. போலீஸ் வந்து மோமடி போட்டு வந்தாலும் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. பட்ட பகலில் மத்தியானம் 3 மணிக்கு அதாவது பேங்க் திறந்துருக்கும் போது கொள்ளை. அப்போ ஜெயலலிதாவுக்கு ஃபோன் பண்ணி சிஎம்முக்கு, அவங்க சிஎம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அவங்கள சுற்றி வளைச்சிட்டோம், 7 பேரும் என்னமோ உள்ள தூங்கிட்டு இருக்காங்க, அவங்கள கைது பண்ணிட்டு வா, கைது பண்ண போகிறோம் அப்படி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கைது வேணாம், என்கவுண்டர் பண்ணிவிடு, தூங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஃபோனை வச்சுட்டாங்க. யார்? டிஜிபி கிட்ட. அப்போ யார் டிஜிபியோ அவங்க போலீஸு ஒரு சும்மா கோடு போட்டால் ரோடு போட மாட்டாங்களா? டப்புன்னு என்ன பண்ணாங்க, ஜன்ன வழியா எல்லாரையும் சுட்டுட்டு அவன் பக்கத்தில் கொண்டு போய், இது அப்போ பத்திரிகையிலேயே வந்த நியூஸ், அவன் பக்கத்துலேயே கொண்டு போய் ஏதோ அந்த கள்ள துப்பாக்கியா 2 துப்பாக்கி வச்சுட்டு வந்துட்டாங்க. நாங்கள் போகும்போது அவங்க வந்து கள்ள துப்பாக்கியால் எங்களை தாக்க வந்தாங்க. அது ஒரு போலீஸ்கார் வந்து ஒரு குறுக்க ஒரு கோடு போட்டு அடுத்துப்பாரு, ஆஸ்பத்திரியில் போய் இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது. ஆனால் மக்களிடையே வந்து இதற்கு எந்த விதமான எதிர்ப்புணர்ச்சியும் வரல. ஏன் வரலன்னா அடக்கிட்டாங்க, ஒண்ணு. 2வது அதுக்கப்புறம் இந்த வட மாநிலத்து கொள்ளையர்கள் வந்து இந்த வங்கியில, ஏன்னா பட்டப்பகல் ஒரு வங்கிக்குள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில நடக்குதுன்னா மக்களோட நம்பிக்கை போயிடும். அது பிற்பாடு எவனும் வரல, ஒருத்தனும் வரல. இப்ப எந்த உதாரணத்தை நான் சொன்னேன், அப்ப நீங்க உண்மையிலேயே அந்த மாதிரி செயல்பட்டு இருந்தா அப்ப செய்திருக்கலாம், நடந்த போது செஞ்சிருக்கணும். இப்ப உண்மை வெளியில வந்து உண்மையான குற்றவாளி யாரு, சார் யாருன்னு காட்டி கொடுத்துருவான்னு சொல்லும் போது நீங்க பண்ணும் பொழுது சந்தேகம், எங்களுக்கு சார் யாருன்னு ஏற்கனவே தெரியும். இப்ப அவன் மூலமா சட்டபூர்வமாக தெரிந்து விட போகிறதே என்பதற்காக அது எடப்பாடி வந்து களி திங்க போறாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பயம் வந்திருக்கு. இவன் களி தின்னுட்டு இருந்தாதானே வந்து இவன் போய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, எங்கேயோ ஒரு வட சென்னையிலேயே என்னமோ ஏதோ ஒரு சின்ன குற்றத்துக்காக கைதான விக்னேஷ்னு ஒரு தம்பி வந்து கஸ்டடியில் இறந்து போயிட்டாரு. சட்டமன்றத்தில் நம்ம முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, காலையில் அவர் இட்லி சாப்பிட்டாரு, வயிற்று வலி வந்துருச்சு, இறந்து போயிட்டாரு. ஆமா, நான் கூட தமாஷா அந்த முதல் சட்டமன்ற கூட்டத்திலே பேசினார். இட்லி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இட்லி சாப்பிட்டு ஒருத்தர் செத்து போறதுன்னா கிட்டத்தட்ட 90% மக்கள் தொகை செத்து போயிருக்கணும் தமிழ்நாட்டில். ஏன்னா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் உடம்பு முழுக்க காயம்.
சரி, நம்ம இப்போ நடப்புக்கு வந்துடுவோம். உங்களை இப்போ இங்கே உள்ள எங்களை பார்த்தாவே பயமாக இருக்குது. ரெய்டு பண்ணுவீங்களோ அந்த நேரத்தில்? நான் எலெக்ஷன் வேலையில் இருந்துகிட்டு இருக்கிறேன். தேவையில்லாமல் என்னை வந்து முடக்கிறதுக்கு எதனா பண்ணுவீங்களான்ற ஒரு பயம் வருது உங்களை பார்த்தா. இப்போ நீங்க இல்ல ஒரு நிமிஷம் இருக்குங்க. இப்ப ஞானசேகரன் பேசுன அதுக்கு முன்னால நான் வந்து உதாரணங்கள் சொல்லும்போது திருவேங்கடம் நாகேந்திரன் பேசினேன். நீங்க உடனே இப்போ ரெய்டு ஏதோ ஒரு பெருந்தொகையை பத்தி பேசுறீங்க போல தெரியுது. அதெல்லாம் இல்லைங்க இல்லைங்க, அந்த வரிசை வருதே. இல்ல இந்த வரிசையில ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமா? போற போக்குல என்ன ஏழரை இழுத்து விட்டு நான் 7 இந்த ஆபீஸுக்கு நீங்க என்ன ரெய்டு வரீங்களான்னு கேட்டேன் நான். ரெய்டா? புரியுது உங்களுக்கு? நாங்க வந்து இது என்ன நம்ம வெளிப்படையாக பேசுவோமே. அதான் வெளிச்சத்துக்கு வந்து எல்லா ஆங்கில சேனல்கள்லயும் நார அடிச்சுட்டான் போட்டு. இது வந்து செல்வ பெருந்தகைக்கு வந்து அவமானம், காங்கிரஸுக்கு அவமானம், ராகுல் காந்திக்கு அவமானம்ங்கிறதெல்லாம் விட்டுருங்க. தமிழ்நாட்டிற்கு தமிழனுக்கு அவமானம், உங்களுக்கு ஏகலைவனுக்கு அவமானம், திருசக்தியாருக்கு அவமானம். என்னன்னு கேக்குறீங்களா? இங்கிலீஷ்ல அந்த ராகுல் காந்தி மீது நமக்கு 100 விமர்சனங்கள் இருக்கலாம். அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர். அவர் பிரச்சாரத்துக்கு வராரு. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கூட்டணியில இருக்கிற முதல்வர் ஸ்டாலினோட ஒரு இடத்துல கூட அவர் வந்து ஒன்னா நிக்கல. பேரே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் பேரை இங்கிருந்து டிஆர் பாலு அவர்கள் வந்து சோனியா காந்தி கிட்ட பேசி சும்மா பேராவது ஒரு தடவை பிரச்சாரத்துல அவரை வந்து பாராட்டி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரே ஒரு இடத்துல மட்டும், மொத்தம் 3 இடத்துல 5 இடத்துலயோ பிரச்சாரம் பண்ணாரு. அதுல ஒரு இடத்துல மட்டும் ஸ்டாலின்ங்கிற வார்த்தையை பேசினார். அந்த வார்த்தையை உச்சரித்தார் யாரு? ராகுல் காந்தி. அந்த அளவுக்கு அவர் வந்து கடுப்புல இருக்காரு. திமுக மீது ஒரு கசப்புல இருக்காரு. காங்கிரஸ் கட்சி, அதாவது ராகுல் நம்ம சொல்றது காங்கிரஸ் கட்சி அப்படி இருக்காரு அப்படின்றது தெளிவாச்சு. இப்ப என்ன பண்ணாரு? சோளிங்கர்ல நடக்கும்போது அந்த இந்த கோபண்ணா எவ்வளவு பேர் வந்து ஆங்கிலம் நன்றாக அறிந்தவர்கள் காங்கிரஸில் இருக்கிறார். வந்து இல்லவே இல்லைன்னு சொல்ல நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கோபண்ணா ஏன் சொல்றேன்னா 3-4 தடவை அவர் வந்து ராகுல் காந்தியோட இதை மொழிபெயர்த்துக்கிறார். அப்போ விட்டா அவர் என்னமோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்றாரு. இவர் வந்து இந்தியர்களை இந்தியா விட்டு மோடி விரட்டுகிறாருன்னு சொல்றாரு. ஆமா சரி, அதாவது நான் என்ன சொல்றேன், அவர் அமெரிக்கான்னு சொல்றாருல, அட்லீஸ்ட் அந்த அமெரிக்கான்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஏதாவது பேசினா கூட வந்து ஓரளவுக்கு ஓடும். சரி, நீங்க ராகுல் காந்திக்கே வந்து நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ராகுல் காந்திக்கே அப்படின்னா புரிஞ்சிருச்சு. நம்ம இங்கிலீஷ்ல பேசுறது அவருக்கும் வந்து தமிழ் ஓரளவுக்கு புரியும்ல. அதாவது என்னன்னு புரியல, ஓரளவுக்கு புரியும்ல. வேற ஒரு மொழி இப்ப நம்மகிட்டே நமக்கு வேற ஒரு மொழி பேசுறாங்கன்னா இதான் பேசுறாங்கன்னு ஓரளவுக்கு, அந்த மாதிரி நம்ம பேசுறதுக்கும் இந்த ஆள் பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்லையோன்னு அப்புறம் யார்ட்டையோ அவர் கூட தமிழ் தெரிந்த உதவியாளர் ஒருத்தர் யார்ட்டையோ அவர் கூட அந்த டீம்ல வரவர்கிட்ட கேட்டா, நீங்க பேசுனதும் அவர் பேசுனதும் ஒன்றும் சம்மந்தமே இல்லை, நீங்க என்னமோ பேசுனீங்க அவர் என்னமோ பேசினாரு அப்படின்னு சொன்னோன்னா கோவத்துல வந்து அதுல வேற என்னெல்லாம் சொல்லிட்டாருன்னா, அவர் வந்து மோடி பொய் சொல்கிறாருங்கிறார். லை, LIE லை. இவர் வந்து மோடி இஸ் லையிங்னு சொல்றாரு. லையிங்னா பொய் சொல்கிறார் அப்படின்னு. லையிங்னா இங்கிலீஷ்ல வேற அர்த்தம். படுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம். தமிழ்நாட்டில் மக்கள் வந்து எல்லாரும் படுத்து கொண்டிருக்கிறார்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு இவர் வந்து மொழிபெயர்ப்பு. சரி, அந்த ரெய்டு கேளுங்க. இது வந்த உடனே ராகுல் வந்து பாக்கி சோழிங்கரை தவிர பாக்கி எந்த கன்னியாகுமரி அங்கே இங்கே எந்த இடத்துக்கும் இந்த ஆள் வரக்கூடாது. ஏற்கனவே அவர்கிட்ட ராஜினாமா கடிதம் டேட்டு போடாமல் வாங்கிட்டாரு. அப்போதான் அதை வச்சுக்கிட்டு தான் நான் வந்து இந்த முறையோட வந்து விலகிக்கலான்னு பார்க்குறேன், என்னை விடுவிக்க சொல்லி கேட்டேன்னு சொல்லி தேர்தலுக்கு முன்னாலேயே ஒரு அறிவிப்பு விட்டது. என்னன்னா சொல்லிட்டாங்க, ராஜினாமா கடிதம் டேட்டு போடாமல் கொடுத்துரு, இதோட நீ இந்த தேர்தல் வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேணா, தேர்தல் முடிஞ்ச உடனே நீ இல்லை, மாநில தலைவர் நீ இல்லைன்னு. இப்போ அதுக்கு முன்னால வந்து எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு அவர் வந்து அவரே சொல்லிட்டாரு. எப்ப நானா லெட்டர் கொடுக்க போறேன்னு முடிஞ்சிருச்சு கதை. கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருக்கட்டுங்க, ரைட்டுங்க, இருங்க கேளுங்க. அப்ப என்ன பண்ணாரு? இல்ல வந்துருங்க. ஏன் ரெய்டு நடத்தணும் இந்த நேரத்துல? வந்து இடி நீங்க உங்க பவர் இருக்குதுன்னு பண்ணலாமா? எப்படிப்பட்ட மனுஷர்? ஸ்டேட் லீடரு, கட்சிக்கு நிறைய வேலையை பார்க்கணும், கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கணும், பார்க்க சொல்றது. இப்ப நான் சொல்றது இந்த நேரத்துல ரெய்டுன்னு ஈடி வந்து இந்த இடத்துல நான் வந்து சொல்றது வந்து வார்த்தையை வந்து நீங்க மரியாதை குறைவா எடுத்துக்கூடாது. தீர்ப்பே சொல்லலையா வெண்ண, ரெய்டே நடக்கலையா வெண்ண. நான் வெண்ணன்னு உங்களை சொல்லல, சொல்ல வேண்டிய உங்களை சொல்றேன். ரெய்டே நடக்கல, அப்புறம் தான் இல்ல கேளுங்க.
எங்க வீட்டுல வந்து அதை ரைடு பண்ணிட்டாங்க. அதனாலதான் நான் வந்து பிரச்சாரத்துக்கு போக முடியல. அதுலயும் வந்து ரைடு பண்ணவங்களும் பிரச்சாரம் போனா மட்டும் அந்த தொகுதியெல்லாம் அடிச்சு நாங்க வந்துருவோம். ஆமா, இன்னும் ஏற்கனவே அவர் இங்கிலீஷ்ல பேசுன தமிழ்ல இங்க பேசுனதே தாங்கள தமிழ்நாடே வந்து அப்படியே குலுங்கி போயிருக்கு. இன்னும் போய் அங்கெல்லாம் என்ன இருக்குமோ தெரியாது. போகாதது காரணம் இவர் வந்து சும்மா சொல்லிட்டு போக வேண்டியதானே, உடம்பு சரியில்லை, வயிற்றால போகுது, பேதியாவது, ஆஸ்பத்திரியில போய் படுத்துக்கிட்டு ஒரு 2 நாளைக்கு இருந்துட்டு வர வேண்டியதானே. காவேரியில சொன்னா வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாரா? நேரு தாராளமா கொடுக்க மாட்டாரா? அந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று போக வேண்டியதானே ஒரு ஆஸ்பத்திரிக்கு. இல்லை ஒரு அப்போலோவுக்கு போனா கூட சரி செல்வ பிறந்தகை ரைட்டு அப்படின்னு ஏதாவது நல்லது பண்ணுவாங்களோ என்னமோ தெரியாது. இல்லை அப்போலோ பயப்பட வரணுமோ தெரியாது. அதெல்லாம் கூட வேணாங்க. சொந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்படி ஃப்ளைட் ஏறி நேரம் போங்க லண்டனுக்கு, எங்க வேணாலும் போகலாம். சொந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. அது சொந்த, அது வந்து இது பல்கலைக்கழகம், அது விட்டுருங்க. அதை விட்டுட்டு ரைடு வந்தாங்க. இந்தி பேசுற ஆபீசர் அனுப்பிச்சு இதுல நடுவில் இது வேற, இந்த இந்திய தேவையில்லாம ஒரு மொழி பிரச்சனையும் கொண்டு வந்து சொன்னோன்னு இவங்க அவர் என்ன நினைச்சாரு, வருமான வரித்துறையில வாய்ப்பு சும்மா இருப்பான்னு. அவன் என்ன பண்ணான், போலீஸ்ல புகார் கொடுத்துட்டான். நாங்கள் அவர் வீட்லேயோ ஆஃபீஸ்லேயோ அவர் சம்மந்தப்பட்ட இடம் எங்கேயுமே நாங்கள் ரெய்டு பண்ணல அவர் சொன்ன தேதியில். பிரச்சாரத்துக்கு போக முடியாதது காரணம் வருமான வரித்துறை ரெய்டு. அதில் இந்தி பேசுகிற ஆஃபீஸர் வந்து என்ன ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றது வந்து பொய்யான விஷயம். அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு டிஜிபி கிட்ட புகார் கொடுத்துட்டாங்க. இல்லை, நான் மறுக்கிறேன். ஹிந்தி பேசுகிற ஆஃபீஸர் வந்துட்டு ஒரு வண்டியில், பெரிய வண்டியில் கொண்டு போயிட்டு அங்கே செக்கு வந்து உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு, நம்ம வாவுசி செக்கு இழுத்தாருல அந்த மாதிரி இவர் இழுக்க வச்சாங்க சுத்தி 2 மணி நேரம். செக்கு இழுத்து அப்படியே கலைச்சி போயிட்டார் இவர். அதனாலதான் அவர் பிரச்சாரத்துக்கு அந்த கோபத்துல தான் ஹிந்தி பேசுற ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து என்ன வந்து சித்திரவதை பண்ணாங்கன்னு சொல்றாரு. இப்படிதான் செக்கு இழுக்க வைக்கலாமா அவரை? இது வந்து வருமான வரித்துறை வந்து வாய மூடிட்டு இருக்கும், எந்தவித ரியாக்ஷனும் கொடுக்காதுங்கிற நம்பிக்கையில அவர் ஏதோ தெரியாம ஒரு பொய் சொல்லிட்டாரு. சரிங்க, அவர் இவ்வளவு பெருசா ஆகும்னு அவர் எதிர்பார்க்கல. வருமான வரித்துறையில போய் காவல்துறையில புகார் கொடுக்குற அளவுக்கு இது போகும்னு அவர் எதிர்பார்க்கல. கொடுத்துட்டாங்க. உடனே என்ன பண்றாரு, ஐயோ புகார் கொடுத்துட்டாங்களே. இப்போ தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல்ல இருக்கும்போது புகார விசாரணைக்கு வந்ததுனால் அதுவும் இப்ப ஆட்சி மாற்றம் வருமான்ற ஒரு சூழ்நிலை தெரிகிறது. இப்ப நம்ம கதி என்ன வருது அப்படின்னு சொல்லி வருது. சும்மா இல்லாம 2 வீடியோ போட்டோ எல்லாம் எடுத்து காமிச்சு என் வீட்டில் ரெய்டு பண்ணதுக்கு இதுதான் வந்து சாட்சின்னு சொல்லி பத்திரிகை பேட்டியில் அந்த வாசல்ல வந்து நின்று விசாரிக்கிறாங்க. அது ஒன்று போடுறாரு. ரைட்டு, கரெக்டு தானே? அது வந்து வீடு இல்லைங்களா? இது வந்து அவருடைய வீடு இல்லை. தெளிவா தெரிஞ்சுங்க. அந்த வீடியோவிலோ புகைப்படத்திலோ காமிச்சது செல்வ பெருந்தையுடைய வீடு அல்ல. படப்பை மனோகரன் என்கிற அவருடைய உதவியாளருடைய, இல்ல அந்த நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம், உதவியாளர், பினாமி, அல்லக்கை, எப்படி வேணா அரசியல் டேர்ம்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேருக்கு நண்பர்னு வச்சுக்கலாம். நம்ம கௌரவமாவே பேசுவோமே, கண்ணியமாவே பேசுவோமே, நண்பர்னு வச்சுங்க. படப்பை மனோகரனோட வீட்டுல எப்பவோ நடந்த ரெய்டு, அன்னைக்கு நடந்த ரெய்டுங்க கூட இல்ல, கொஞ்சம் முன்னால பின்னால, அதுக்கு முன்னால நடந்த ரெய்டு. அந்த ரெய்டுடைய இதை வந்து இப்ப என்ன சொல்றாருன்னா, இதை போட்டவன முன்ன மாதிரி இல்ல, உடனே வலைதளங்கள் அப்பப்போ வந்துருது. வலைதளத்துல வந்து இது இவருடைய வீடு இல்லை, படப்பை மனோகரனுடைய வீடு. ஏன்னா இவருடைய ஏரியா ஆஃப் ஆபரேஷனும் படப்பை மணிமங்கலம். அது எனக்கு நேரடியா தெரியும். எனக்கு எப்படி நேரடியாக தெரியும் என்பதை செல்வ பெருந்தகையை நேரடியாக நீங்க கேட்டு பார்த்தால் அவருக்கு தெரியும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏதோ கதை நடந்திருக்குது. அதான் சரி. அத நாகரிகம் கருதி அதோட நிறுத்திக்கிறேன். சரியா? ரைட்டு. அப்போ அந்த படப்பை மனோகரன்கிறது இவருடைய நண்பர். ரைட்டு, ஏதோ ஒரு வகையில் நண்பர். அவருடைய வீட்டில் ரைட்டு நடந்ததுன்றது எப்படி வந்து கேட்டா இப்போ என்ன சொல்றாரு, புது கதை. இது வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது என்னுடைய அலுவலகமா நான் பயன்படுத்தி கொண்டு வந்தேன். ஆனா இவருடைய அலுவலகமும் அது இல்லை. படப்பை மனோகரன் வீட்டில் எந்த விதமான அலுவலகமும் செயல்படவில்லை. இவருக்கு இல்லை மட்டும் இல்ல, கட்சிக்கு இல்ல, அந்த கட்சிக்கு எந்த வித அலுவலகமும் அந்த இடத்துல வந்து நடக்கலைங்கிறது வெளியில வந்துருச்சு. அப்ப இந்த வீடியோவும் போய், ரெய்டுன்னு சொன்னதும் போய், இவர் வந்து மொழிபெயர்ப்புல சொதப்புனதுனால அவர் விட்டுட்டு போயிட்டாரு. ஏற்கனவே இருந்த கடுப்புல இன்னும் கடுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்ப ரெய்டுன்னு சொல்லி இப்ப என்ன சிக்கல்னா, வருமான வரித்துறை புகார்னா, இப்ப நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க, இந்த தடவை ஜெயிக்கணும், சொல்ல முடியாது, தெரியாது. சப்போஸ் இந்த தடவை நீங்க காங்கிரஸ் தலைவராகவும் மாநில தலைவராகவும் இல்லாம எம்எல்ஏவும் இல்லாம இருந்துச்சுன்னா டங்குவாறு அறந்துரும்.
ஏன்னா இந்த டங்குவாராரு வந்து பாஜக தான் செய்யணும், அதிமுக தான் செய்யணும், எதிர்கட்சி தான் செய்யணும்ன்றது இல்ல. காங்கிரஸ் கட்சியிலேயே 15க்கு 14 பேர் வந்து செல்வ பெருந்தகையை வந்து என்னைக்கு வந்து வச்சு செய்யலான்னு வெயிட் பண்றான் அரசியல் ரீதியா உள்ளுக்குள்ள. ஏன்னா தாவேகாவுக்கு போறதை வந்து தடுத்தது பூரா செல்வ பெருந்தகை தானே. ஒரு பக்கம் ப. சிதம்பரம் வந்து டெல்லிக்கு போயிட்டு பாஜக சேர்ந்துட போறோம். யாரு இது என்ன நடக்காத நான் கட்சியில எல்லா கட்சியிலும் நடக்குது இல்லைங்க. நான் மட்டும் இங்கே நிரந்தரமா எழுதி கொடுத்துட்டு பாஜக சேர்த்துக்க மாட்டாங்கன்னோ இல்ல இவரு சேர மாட்டாருனோ 2 பக்கமும் நான் உறுதி கொடுக்கல. ஆனா செல்வ பெருந்தகை அங்க போய் இங்கிலீஷ்ல போய் வந்து பேசி, ஏன்னா அங்க போய் தமிழ்ல பேசினா யாருக்கு புரியும் தெரியாது. ஹிந்தி நமக்கு தான் ஹிந்தி தெரியாது போடா. அப்ப நம்ம இங்கிலீஷ்ல பேச இப்ப இங்க மொழி பெயர்த்த மாதிரி பேசி கடைசியில பாஜக ஆபீஸ்ன்னு நினைச்சுக்கிட்டு அம் ஆத்மி ஆபீஸ்ல போய் சேர்ந்துட போறாரு. ஏற்கனவே அவங்க வந்து 7 பேர் எம்பி இப்பதான் வந்து ராஜ்யசபால வந்து மொத்தமா வந்து அங்க போயிட்டாங்க. இப்ப பஞ்சாப்ல வந்து அநேகமா இன்னைக்கு உங்களுக்கு செய்தி வரும், இன்னைக்கு நாளைக்கு 13 எம்எல்ஏ வந்து பாஜகவுக்கு போயிடுறாங்களா. பஞ்சாப்ல ஆட்சி ஒரு கவரலான கூட ஒரு சிக்கல் வரக்கூடிய அளவுக்கு வந்து அங்க உள்ள அரசியல் லோக்கல் நிகழ்வுகள். இதுல வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் தமிழ்நாடு என்னன்னால், ராகுல் வந்து இங்க வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு சொன்னார் இல்லையா. பண்ண மாட்டேன்னு சொல்லி முதல்ல அவாய்ட் பண்ணாரு. பேசுற போது பாண்டிச்சேரியில பண்ணாம போயிட்டார், நம்மோட பேசணும். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி சோனியா காந்தி மூலமா சொன்ன போது அவங்க அம்மா கிட்டே என்ன சொன்னாராம், நீங்களும் கார்கேவும் சேர்ந்து தானே இந்த திமுக கூட்டணி ஏற்பாடு பண்ணீங்க, அப்ப நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க, என்னையே போக சொல்றீங்க அப்படின்னு கோவப்பட்டாராம். அதுக்கப்புறம் ஏதோ கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஆனா நான் வந்து ஆமா கூட்டணி இருக்கு அப்படின்னு, ஆனா நான் வந்து ஸ்டாலினை சந்திக்க மாட்டேன், ஸ்டாலினோட சேர்ந்து ஒரே மேடையில வரமாட்டேன்லாம் பேசியிருக்காரு அவங்க அம்மா கிட்ட. அது அப்படின்னு சொல்லி தகவல் போயிட்டாரு. அதே மாதிரியே வந்து நடந்துட்டு போயிட்டாரு. இப்ப என்னன்னா நமக்கு என்ன கவலைன்னா, ராகுல் வரல அப்படின்றத பேலன்ஸ் பண்றதுக்காக முதல்வர் ஸ்டாலின் திமுக தலைவர் என்ன பண்ணாரு, கெஜ்ரிவாலை கூப்பிட்டு பிரச்சாரம் பண்ணாரு. அவரு வந்து சில வருஷங்களுக்கு முன்னால திமுக ஊழல் கட்சி, ஊழல் என்றாலே திமுக, அந்த வீடியோ எல்லாம் இருக்கு இங்கிலீஷ்ல பேசினது. திமுக என்றாலே ஊழல், ஊழல் என்றாலே திமுக, திமுக எல்லாம் ஒழிச்சு கட்டணும் ஊழல் கட்சி அப்படின்லாம் நிறைய பேசியிருக்காரு. யார்? கெஜ்ரிவால். அந்த கெஜ்ரிவால கூட்டு வந்து உலகத்திலேயே சிறந்த முதல்வர் வந்து ஸ்டாலின் தான் அப்படின்னு வந்து பேச வச்சாரு. எனக்கு வந்து அது ஒரு சந்தேகம், கெஜ்ரிவாலை வச்சு தொடங்கின எந்த காரியமாவது நல்லா முடிஞ்சிருக்காரு? அது தாங்க சொல்ல வரேன். எடுத்த உடனே மனசுல கெஜ்ரிவால் நினைச்ச உடனே தொடப்பக்கட்டை தான் வருது. நான் சொல்றது அவர் சின்னத்தை சொல்றேன், தப்பாலாம் நம்ம சொல்ல மாட்டோம், நம்ம ஒன்றும் தப்பா சொல்ல. தொடப்பக்கட்டை பெருக்கி கூட்டு தொடப்பக்கட்டை. ஆனா எனக்கு ஒண்ணு நிச்சயமா தெரியுது, முதல்ல வந்து மக்கள் நீதி மையம் வந்து மதுரையில மாநாடு நடத்தின போது சிறப்பு விருந்தினரா கெஜ்ரிவால் வந்து வந்தாரு. வந்து தொடப்பக்கட்டை வச்சு தொடச்சு முடிச்சுட்டாரு கட்சியை. அறிவாலயம் பக்கம் கூட்டி விட்டு போயிட்டு அதாங்க கூட்டி விட்டு இப்ப கட்சி முடிஞ்சு போச்சுங்க. கட்சி தலைவர் சீட் வாங்கிட்டு எம்பியா போயிட்டாரு, டார்ச் வச்சுக்கிட்டு அவருக்கான வழிக்கு போயிட்டாரு. அவர் கூட இருந்தவங்க எல்லாம் கழட்டி விட்டுட்டு அவங்க எல்லாம் போயிட்டாங்க, பாதி பேர் கழட்டி போயிட்டாங்க, மீதி பேர் ஒதுங்கி போயிட்டாங்க. இதெல்லாம் போக கட்சி காணாம போச்சு இல்ல. இப்ப இப்படிப்பட்ட கெஜ்ரிவாலை கூட்டிட்டு வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணாலே திமுக நிலைமை என்ன ஆகும்? 4ஆம் தேதிக்கு பிறகு என்ன சொல்ல வரீங்க நீங்க? அத தெரியல. நம்ம வந்து என்னன்னா நம்ம எதுவும் சொல்ல எந்த இப்போ அம் ஆத்மி கட்சியில வந்து இந்த ராகவ் சத்தான்றவர் வந்து கொஞ்சம் ஏதோ பேசினாருன்றதுக்காக அவருக்கு எதிராக வந்து உள்ளுக்குள்ள உள் கட்சி குழப்பத்துல ஏதோ பேசிட்டாங்க. அவர் போகும்போது சும்மா போகாம ஒரு இன்னும் 6 பேரையும் சேர்த்துட்டு போயிட்டாரு. ஒரு 13 எம்எல்ஏ வேற சேர்த்து போறாரு. கட்சியே கிட்டத்தட்ட அங்க வந்து ஆடி போயிருக்கு. பஞ்சாப்ல இப்போ வந்து ஆட்சி வந்து கலையுமா இல்லை சிக்கல்ல வருமான்ற அளவுக்கு இப்படி, அதாவது கெஜ்ரிவால் கட்சி நடத்த முடியுமா என்கிற கேள்விக்கு வந்துருச்சு. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, அந்த கட்சியில மகா யோக்கியனா தொடங்குறதுக்கு காரணம் இருந்தால அண்ணா அசாரேன்னு ஒருத்தர். ஆமா, அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி கெஜ்ரிவால் கட்சியிலேருந்து ஒரு 7 பேர் போயிட்டாங்க எம்பி பாஜகவுக்கு, என்ன அதை பத்தி சொல்றேன்னா, அவர்களுடைய உரிமை எந்தெந்த கட்சியில போய் இருக்கலாம்னு அவங்க முடிவு எடுக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னாராம். அப்படின்னு எப்படி இருக்குது பாருங்க. அவர் அது சொல்லிட்டு ஒதுக்கிட்டார்ல. அவருக்கு அப்பவே என்ன கோவம்னா, அவரு பேரை வச்சுக்கிட்டு நாங்க அரசியலில் வந்து தேர்தல் அரசியலில் ஈடுபட மாட்டேன்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஆமான்னு கூட சேர்ந்து சொம்படிச்சுட்டு அவருக்கு எதிராகவே போய் இவங்க தனியா கட்சியை ஆரம்பிச்சு அவரை கட்டி விட்டாங்க பாருங்க. அந்த கடுப்பு அவருக்கு. சோ அதனால கெஜ்ரிவால் ஆரம்பிச்சு வச்ச எதுவுமே
அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மக்கள் நீதி மையம். திமுக கடவுள் காப்பாற்றுவார்னு சொன்னா நம்மளை வந்து உடனே வந்து சனாதனம்னு சொல்லிடுவாங்க. காப்பாற்றப்படட்டும். நம்ம வந்து ஆட்சியில வர்றாங்க வரல அது வேற விஷயம். ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றதும் எதிர்கட்சியா இருக்கிறதும் அந்தந்த சமயத்துல சூழ்நிலையில மக்கள் தீர்ப்பு. பட் கட்சியாவது நிலைக்கணும்ல. இப்ப வைகோ என்னாரு, அந்த கட்சி எங்க இருக்கு? அந்த கட்சி எங்க இருக்கு? எந்த கட்சி கேக்குறீங்க? மதிமுக கேள்விப்பட்டதில்ல? ஒரு காலத்துல 234 தொகுதியிலையும் நின்னாரு வைகோன்னு ஒரு மானஸ்தரு. அவருடைய கட்சி மானஸ்தரு கட்சி வச்சிருந்தாரு. கட்சி வச்சிருந்தாரு. என்னுடைய கல்லறையில் கூட கருணாநிதியுடன் திமுகவுடன் கூட்டணி சேர மாட்டேன்னு சொன்னாரு. பேசினாரு. அப்படிப்பட்ட மானஸ்தர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு? இப்படிலாம் பேசிக்கிற பாருங்க, தெரியல மக்களுக்கு தெரியல. அந்த இருந்து இதுல ஒரு பெரிய உங்களுக்கு நகைச்சுவை. ஏன்னா வெயில் காலத்துல நம்ம வந்து ஒரே டென்ஷன்ல இருப்போம் இல்லையா, அதுக்காக நகைச்சுவையா சொல்றேன். அவருடைய மகன் வாரிசு அரசியல் வந்து கூடாதுன்னு சொல்லி இவர் பேசியிருக்காரு. சொல்லிட்டு தான் வெளியே வந்தாரு. ஆமா வந்தாரு. அந்த வாரிசு அரசியல் பேச்சை வச்சுதான் தனியா வந்து கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த வாரிசு அரசியல் இவர் கட்சியிலேயே இவர் பையனை கொண்டு வந்துட்டாரு. கூட இருந்தவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. கடைசியா வந்து மல்லை சத்யா 35 வருஷம் கூட இருந்தவரும் அவரும் தனியா போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சு, அது ரைட்டு. இப்ப அவரோட பையன் அது வரைக்கும் வியாபாரியா இருந்தார். நான் கூட சொல்லியிருக்கேன், ஐடிசியில் அவருக்கு வந்து சிகரெட்டு அது இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வாங்கி கொடுத்து சௌரியமா மாசத்துக்கு சில கோடிகள் வருமானம் வரா மாதிரி பையனுக்கு பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனா இப்போ கடைசி காலத்துல வயதாயிடுச்சு. எல்லாருக்குமே வயதாயிடுச்சுன்னா ஒரு இதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வேற யாருன்னா வச்சுக்கணும். ஆமா, அதை வந்து அடுத்தது வாரிசா வரணும். அப்படிங்கும்போது இந்த சொத்துக்களை காப்பாற்றணும், இதை சேர்த்த சொத்துக்களை அப்படின்றதுக்காக பையனை வந்து தலைவராகிட்டார். தலைவர்னா அடுத்தது வாரிசு தலைவராகிட்டார் கட்சியில. துரை வைகோ அவர் வந்து பாருங்க, நகைச்சுவையில் அவர் வந்து கொஞ்சமும் வந்து அப்பாவுக்கு வந்து விட்டு வைக்காம அவர் சொல்றாரு, இந்த விஜய் கட்சியில நிர்வாகமும் சரியில்லை, கட்டமைப்பும் சரியில்லை, அவங்க சரிப்படுத்தினாதான் அவங்களுக்கு எதிர்காலம். சொல்றது யாரு? துரை வைகோ. அவர் கட்சியிலே கட்டமைப்பு இல்லை, இவர் கட்சியில கட்டே இல்லை, அப்புறம் தானே அமைப்பு இல்ல, அமைப்பே இல்லை, அப்புறம் தானே கட்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர், நான் வந்து விஜய் கட்சியில வந்து கட்டமைப்பு இருக்குன்னு சொல்லல, அவங்க நிர்வாகம் சரியில்லை, கட்டமைப்பு சரியில்லைன்றது தான் நம்ம விமர்சனமும். பட் அது யாரு சொல்றதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா? துரை வைகோ சொல்ற அளவுக்கு விஜய் இப்படி பாவம் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டாரு. துரை வைகோ இப்படி பேசியிருக்காரு. ஒரு காமெடி தான், மக்களுக்கு ஒரு இதுவா வரட்டும்னு வந்து கெஜ்ரிவாலை அழைச்சிட்டு வந்தது வேற மாதிரி முடியும்ன்றீங்க நீங்க. முடியலாம் சொல்றோம். இன்னொரு பஞ்சாயத்து கூடுதலாக என்னன்னா, சொல்லுங்க, சீமானுடைய இந்த இது காரைக்குடி தொகுதி எப்படி இருக்கும், அந்த கட்சிக்கு எப்படி இருக்கணும் பலரும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. குறிப்பா திரிசக்தியாருடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த பஞ்சாயத்து முடிச்சிடும் இதோட. இல்ல, காரைக்குடியில வந்து 2-3 விஷயம் நீங்க பார்க்கணும். இப்போ வந்து நம்ம அந்த சார் விஷயத்தை இன்னும் பேசல, ஏன்னா இதெல்லாம் ஒன்னோடு ஒன்று தொடர்பு கொண்டது. முதல்ல காரைக்குடி விஷயம் முடிச்சிருவோம். என்னை பொறுத்தவரை காரைக்குடியில் வந்து சீமான் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரிகிறது. இன்னைக்கு நம்ம இவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்புறம் தேர்தலுடைய எண்ணிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். இதை வந்து எதை காரணம் வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னால், நீங்க வந்து இல்ல இளைஞர்கள் சப்போர்ட் இருக்கு, இந்த மாதிரி பல பொதுவான காரணங்கள் இல்லாம நான் குறிப்பிட்டு கவனிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, தாவேக தலைவர் விஜய் வந்து குளத்தூருக்கும் போகல பிரச்சாரத்துக்கு. அந்த வில்லிவாக்கம் வரைக்கும் வந்தாரு, அப்புறம் போகாம போயிட்டாரு. பிரதானமா எதிர்க்கக்கூடிய கட்சி தலைவர், அதாவது திமுக எதிரின்னு சொன்ன கூட அந்த எதிரி கட்சி தலைவர் நிக்கக்கூடிய இடம் போகல. இல்ல சேப்பாக்கம் துணை முதல்வர் அங்கேயும் போகல, 2 இடத்துக்கும் போகல. எடப்பாடி தொகுதி அங்கேயும் போகல. எடப்பாடி தொகுதியில போகாததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. அங்க அருண்குமார்னு ஒரு வேட்பாளரை இவங்க போட்டாங்க. அவர் வந்து முத நாள் நீக்கி பிரச்சாரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆள் வந்து அப்ஸ்காண்டிங்க, எங்க போயிட்டான்னு தெரியல. சில பேர் வந்து ஏதோ ஒரு கட்சிக்காரர் வந்து வேலை கொடுத்து வாங்கிட்டாங்க, அதனால காசு கொடுத்து ஒரு காசு வாங்கிட்டு ஒதுங்கிட்டாருன்னு சொல்றாங்க. சில பேர் ஆக காணாம போயிட்டாருன்னா வேற ஒன்றும் ஆபத்தெல்லாம் ஒன்றும் இல்லை. இவெல்லாம் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் கொடைக்கானல் போனாரு, அவர் தேர்தலுக்கு முன்னாலேயே கொடைக்கானல் போயிட்டாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். அவருக்கு ஆசை,
நிறைய பேர் கொடைக்கானல் போனவங்களாம் இருக்கிறாங்க. அதான் சரி மத்த இல்லைங்க, கொடைக்கானல் போகணுன்ற ஆசை அவருக்கு இருக்காதா? இருக்குன்னு தானே. அவர் என்ன தனி விமானத்திலேயா போறாரு? தனியா தானே போறாரு. அதனால வந்து இல்ல நமக்கு தெரியாது. அவருடைய இதுல வந்து தனி விமானத்துல போறதுக்கான வாய்ப்புகள் குறைவுன்றதுனால டிவிகே வேட்பாளர் அங்க கொடைக்கானல் எஸ்கேப், எங்கேயோ எஸ்கேப். சோ ஆனால் விஜய் அவர்கள் வந்து காரைக்குடிக்கு போனார் பிரச்சாரம் மட்டும் போனார், அங்க மட்டும் போனாரு. அப்போ நீங்க இதை வந்து ஒரு உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா அவர் வந்து பேசும்பொழுது அரசியலுக்காக மேடைக்காக பேசும்போது யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அது பேசுறாரு, அது ஓகே. டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான், திமுக வர்சஸ் தாவேகா தான் போட்டி. இவங்க சொல்லலையா திமுக வர்சஸ் டெல்லி தான். நல்ல வேலை திமுக வர்சஸ் ட்ரம்ப் தான் சொல்லாம போனார் முதல்வர். அந்த மாதிரி வந்து இல்லை, ஏன்னா அங்கே ஒற்றுமை இருக்கு. இவரும் வந்து எங்கேயாவது பஞ்சாயத்துன்னா திமுக தலைவரும் வந்து மாப்பிள்ளையை தான் அனுப்புறாரு. ஆராசா கிட்டனாலும் சரி, பிரேமலதா பிரச்சனைனாலும் சரி, வேற எந்த உள்குத்து பிரச்சனை எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் மாப்பிள்ளை தான். இப்போ பாகிஸ்தான்ல வந்து ஈரானோட 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து அவர் வந்து துணை ஜனாதிபதியும் ட்ரம்ப் தன்னுடைய மாப்பிள்ளை, அவர் கட்சியிலேயே எந்த நிர்வாகத்திலையும் இல்ல, மாப்பிள்ளை தான் அனுப்புறாரு. சரி, இப்ப அந்த திராவிடமும் ஒண்ணுன்னு முன்னால பேசிருக்குமா? இதுக்கு முன்னால பேசிருக்குமா? இப்ப நான் சொன்னது உண்மையாயிடுச்சு. அப்ப நீங்க ஒத்துக்கிறீங்களா? நான் அரசியல் ஜோதிடர்ங்கிறதுக்கு இன்னொரு மாப்பிள்ளை விஷயம் வரைக்கும் டாலி ஆகுது, ஒன்னா வருது. சரி, இந்த மாப்பிள்ளை விஷயத்தை விட்டுட்டு இவர் அங்க காரைக்குடி ஏன் போறாரு? போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை, எங்க வேணாலும் போகலாம். 234 தொகுதி, இந்த தொகுதிக்கு போகல, எடப்பாடியார் தொகுதிக்கு போகல. ஏன் அங்க போகல? அப்படி ஏன் போனாருன்னா திமுக இதை தாண்டி திராவிட ஆட்சிகள் வந்து இல்லாமல் ஒரு மாற்றம் வேண்டும் என்பவர்கள் சீமானை நோக்கி, நாம் தமிழர் கட்சியை நோக்கி போயிடக்கூடாது. அதற்கு சீமான் வந்து காரைக்குடியில் வெற்றி பெறுவது வந்து ஒரு மைல் கல்லாக இருக்கும் சட்டமன்றத்தில் நுழைவது. ஸோ அந்த இளைஞர்கள் வந்து சீமான் பக்கம் போய்விடக்கூடாது என்பதை தடுப்பதற்காகத்தான் காரைக்குடிக்கு போனாரு அப்படிங்கிறது என்னுடைய வாதம். அது எவ்வளவு தூரம் வந்து பழிக்க போறது இல்லை, அதெல்லாம் வந்து பல சூழ்நிலைகள். ஏன்னா விஜயை மட்டும் வச்சு காரைக்குடியை நீங்க வந்து முடிவு பண்ண முடியாது. வேற காரணிகள் இருக்கு. அங்க எவ்வளவு பணம் கொடுத்தாங்க திமுகல, இல்ல வேற அதிமுகல, இதெல்லாம் நான் பொதுவா சொல்றோம். பல காரணிகள், சாதி ரீதியான பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து இருக்குதாங்க, எல்லா இடத்துலயும் இருக்க மாதிரி அங்கேயும் இருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா காரைக்குடியில வந்து சீமான் வெற்றி பெற்று விடக்கூடாது, அதாவது தனக்கு உண்மையான வெளியில பேசும்போது போட்டி வந்து திமுகன்னு சொன்னா கூட சீமான் வெற்றி பெற்றக்கூடாது, உள்ளுக்குள்ள நமக்கு போட்டி மாற்றம் என்ற வகையில் போட்டியாக வந்திருப்பது சீமான் தான் என்று அவருடைய மனசாட்சி சொல்வதனாலதான் காரைக்குடிக்கு போயிருக்காரு. நம்ம வந்து நமக்கு என்னதான் வந்து சமயங்கள்ல பதட்டங்கள் வரும், இல்ல நடுக்கங்கள் வரும். ஐயா நான் சொல்றது வந்து நடுக்கங்கள்ங்கிறது அது அரசியல் ரீதியா. நீங்க என்னமோ பதற்றம் நடுக்கம்லாம் சொன்னோன்னே வேற எங்கேயோ தப்பா ஏதோ இந்த சாயங்காலம் 6 மணி ஆனா கைகால நான் சாயங்காலம் மோடுக்கே நான் வரலீங்க, மத்தியானத்துல உட்காந்துட்டு இருக்கிறேன். நீங்க தேவையில்லாம என்ன வந்து இப்ப நீங்க சாயங்காலம் மோடுக்கு வாங்கன்றீங்க. இல்லைங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல வரலன்றோம். அவன் சொல்லல. நான் சொல்ற நடுக்கம் பதற்றம்ங்கிறது இந்த தேர்தல் சம்பந்தமான பதற்றம் நடுக்கம். அதுல அந்த நடுக்கத்துல கூட மனசாட்சி அவருக்கு வந்து இதை வந்து உறுத்துது, அவரு வந்து அநேகமா வந்துடக்கூடாது அப்படின்னு. அப்ப அங்க போயிருக்காரு. நோக்கம் இதுதான். ஆமா, இந்த பஞ்சாயத்து தவிர முடிச்சுட்டு திரும்ப தொடரணும். சரிங்க, நன்றி, வணக்கம்.